அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய அமலாக்கத்துறை இருக்காங்க இல்லையா, மத்திய அரசு அமலாக்கத்துறை. அவங்க அடுத்த வாரம் நம்முடைய தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய சீமந்த புத்திரனான உதயநிதி அவர்களையும், அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் இந்த டாஸ்மாக் அந்த மதுபான ஊழல் இருக்குல்ல அதில் கைது பண்ணுறதுக்கு ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு காரணமாக இந்த டான் பிக்சர்ஸு அந்த மாதிரி இந்த ஊழல் வழக்கில் இருந்தில்ல அதையெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அடுத்த வாரம் இந்த விசாரணை சூடுபிடிக்க போகுது. இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 பேரையுமே கைது பண்ண போகிறாங்க. கூடுதலாக செந்தில் பாலாஜியும் கூடுதலாக கைது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த வாரம் அரசியலில் பெரிய பரபரப்பை, ஒரு வெடிகுண்டை மத்திய அரசாங்கம் தூக்கி போட போகிறாங்க. எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே கூட்டணி கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. திமுக கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும், அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாருமே பாஜகவுடைய கோரிக்கையை ஏற்று, பாஜக கொடுக்கக்கூடிய ஆஃபரை ஏற்று பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்காக எல்லா ஒப்புதலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாச்சு. யாருக்கு என்னென்ன அமைச்சரவை எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்மையில் இந்த ராஜராஜ சோழனுடைய அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த விழாவில் மேடையிலேயே மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மோடி அவர்கள் அருகிலேயே எல்முருகன் பக்கத்திலேயே அமர வைக்கப்பட்டார் மேடையில். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நிறைய பேருக்கு என்ன நடந்துன்னு தெரியாது. நான் தான் அதிகாரமூலமாக சொன்னேன்ல, நாங்கள் தான் கடிதம்லாம் கூட்டணிக்காக கொடுத்துருந்தோம். அந்த விஷயத்தை நான் தான் முன்னெடுத்திருந்தேன். அதனால் பல்வேறு அவங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் முதற்கட்ட அச்சாரமாக, கூட்டணிக்கு அச்சாரமாக அவங்க அமர வைக்கப்பட்டார்கள். சில திருமணம் ஓகே பண்ணிட்டாங்க. இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில பேர் கொஞ்சம் பரிசீலனை இருக்குது. அவங்க கோரிக்கைகள்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதையும் பரிசீலனை பண்ணி 2ஆம் கட்ட லிஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் நாங்கள். ஸோ அந்த லிஸ்ட்டும் ரெடியாக இருக்கிறது 90% கன்ஃபார்ம் ஆகிடும். அதற்கு பிறகு அதிமுக கூட்டணியில் அவங்களை எப்படி அக்காமடேட் பண்ண போகிறோம், இல்லை எடப்பாடி அவர்கள் 2 கேம் ஆடுறாரு. ஒன்றுன்னா அவருடைய தலைமையிலே கூட்டணி எல்லாரும் வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்றதா ஒரு நிலைப்பாடு. ஆனால் பிஜேபி நாங்கள் என்டிஏ தலைமையில் கூட்டணி நாங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், அதில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் தரோம், நாங்கள் ஒன்று பண்ணுறோம். ஸோ எடப்பாடி அவர்கள் அவர் தனியாக ஒரு அணியை அமைக்கணும்னு பார்க்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதிமுக தலைமையில் இந்த மற்ற கட்சிகளை கொண்டு வரணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாஜக தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போது எடப்பாடி அவர்கள் தனித்து தான் விடப்பட்டிருக்கார். அதிமுக கூட எந்த கூட்டணி கட்சியும் வர தயாராக இல்லை. என்டிஏ கூட தான் அவங்க இருக்கிறாங்க. இதனால் என்னாச்சுனாக்கா, இப்போ எடப்பாடி அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அவர் பெரிய கண்டிஷன்லாம் போட முடியாது. நாங்கள் சொல்கிறதான் அவர் கேட்டாகணும். அதனால் அதிமுக இணக்கமாக தான் போகணும். அதனால் ஆட்சியில் பங்கீடுலாம் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அது என்ன நடக்க போது பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்சதுனால தான் திமுக தரப்பில் ஏற்கனவே கூட்டணிக்காக அழைப்பு நான் கொடுத்துருந்தேன். அந்த கூட்டணி அழைப்பை ஸ்டாலின் அவர்கள் பெருசாக பேச்சுவார்த்தை ஒன்றும் நடத்தலை, என்னையும் கூப்பிட்டு கேட்கல. பாஜக கிட்டே நேரடியாக மோடி அவர்கள்கிட்டையும் எப்படி பேசுகிறதுன்னு அவருக்கு தெரியல. என்ன பேசணும், கூட்டணின்னா என்ன முக்கியமான கோரிக்கை வைக்கிறது, அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கீடுனா அது எப்படி சாத்தியம், ஸ்டாலின் அவர்கள் ஒத்துப்பாரா ஒத்துக்க மாட்டாரா, இதில் என்னென்ன சிக்கல் இருக்குது, எப்படி பேச்சுவார்த்தையை நம்ம ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்தா கூட பாஜகவோட கூட்டணி போகிறத ஸ்டாலின் அவர்கள் விரும்பலை முதல்ல. அப்படியே ஒருவேளை நெருக்கடி காரணமாக கூட்டணி வைக்கலான்னு ட்ரை பண்ணாலும் இது என்னன்னு சொல்லி இந்த கூட்டணி முன்னெடுக்கிறதுன்னு அவங்க தரப்பில் ஒரே குழப்பம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படி நம்ம இந்த வழக்கிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்றது ஒரே குழப்பத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே பாஜக கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணதுனால ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கைது பண்ணிடலாம் அப்படின்ற முடிவை மோடி அவர்கள்
கூடிய விரைவில் வந்து அறிவிப்பார். ஏற்கனவே வந்து சுதந்திரம் கொடுத்துட்டாரு. அமலாக்கத்துறை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுன்னா நீங்கள் தைரியமாக எடுத்துக்கங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி கையெழுத்து வாங்கி உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஒருவேளை அவங்க தரப்புலேருந்து ஏதாவது கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை என்ன அப்படின்றத பரிசீலனை பண்ணலாம். சட்டப்படி நடவடிக்கை நம்ம எடுப்போம். அதற்கு பிறகு அவங்களுடைய செயல் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா, அந்த தவறை பற்றின அந்த முகாந்திரம் என்ன, இதையெல்லாம் நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு அதற்கு பிறகு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க விளக்கம் திமுக தரப்புனதை பார்த்துட்டு நாம் வந்து முடிவெடுக்கலாம். அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லைன்னா கூட்டணி வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க குற்றம்லாம் செஞ்சுருக்காங்க, அது மோசமான ஒரு விஷயங்கள்லாம் ஊழல் நடந்திருக்குன்னா கூட்டணி பற்றி பேசுகிறத பற்றி நம்ம ஒத்தி வச்சிடலாம். ஆனால் உங்களுடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்கள் தொடரலாம், எந்த தடையும் இல்லைன்னு அவர் பச்சை கொடி காட்டிட்டார். ஸோ அதனால் எந்த நேரம் ஒன்றாலும் இன்னும் ஒரு அடுத்த வாரம் அப்படின்றது ஒரு கணக்கு, அதுக்கப்புறமா எந்த நேரம் ஒன்றாலும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கைது பண்ணப்படலாம். இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாமல் இப்போ தான் மருத்துவமனை போயிட்டு வந்தாரா, அப்போ அதெல்லாம் ட்ராமாவா, இல்லை உண்மையிலே அவருக்கு எதாவது இருக்கான்னா, அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை தான் உண்மையிலே ஆப்ரேஷன் பண்ணாங்க, அவருடைய நாட்கள் எண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அதனால் வந்து உதயநிதியை சிஎம் ஆக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்குது. அதனால் இந்த ஆட்சி வந்து போயிடுமா இல்லை வந்து அடுத்த தடவை வருமா அப்படின்ற குழப்பத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் மன உளைச்சல்லே இருக்கார். இப்போ அதனால் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால இப்போ உதயநிதி அவர்கள் தான் இப்போ முதலமைச்சராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு தான் எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லா பணிகளையும் முதலமைச்சர் செய்யக்கூடிய விஷயங்களை துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் முதலமைச்சர் இடத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் நிஜம். அது நிறைய பேருக்கு புரியாதவங்களை பற்றி நான் பேசி அது புரியாதவங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் ஒன்றும் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்லிட்டு போட்டாங்க, எப்படின்னா நடக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த காய் நகர்த்தல் நடத்தி முடிச்சாச்சு. பாஜக கூட்டணி விரைவில் ஸ்ட்ராங்காக போகுது. இங்கே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது யாருக்கும் தெரியாது. ஆளாளுக்கு ஊற்றிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னுடைய முன்னெடுப்புனால தான் விஜய் கட்சி ஆரம்பித்தார். பாஜகவோட கூட்டணிக்கு நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம். நான் பல முறை சொல்லியாச்சு. அது இப்போ தான் திமுக தரப்புலேருந்து புரியுது கொஞ்சம். அவங்களுக்கு ரொம்ப லேட்டு. அது நம்ம என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் விரைவில் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் கைதாகிறாங்களா, இல்லை அவங்க கூட்டணிக்காக மோடி அவர்கள்கிட்ட மண்டிக்கிட்டு நிற்க போகிறாங்களா, என்னை அழைத்து எங்கிட்ட ஆலோசனை கேட்பாங்களா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.